கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 30ஆம் சங்கீதம் 1 - 3 வசனங்கள் வரை தாவீது அவர்களுடைய வேண்டுதலை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்வூட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இராதபடி என்னை உயிரோடு காத்தீர் என்று சங்கீதம் 30 1 - 3 வசனங்கள் வரை நாம் இங்கு வாசிக்கலாம். தாவீதினுடைய எதிரிகள் நெருங்கி வந்த நேரத்தில், தாவீதுக்கு நோய்கள் தாக்கின நேரத்தில், தாவீதுக்கு மரணம் நேரிடுகின்ற நேரத்தில், அந்த நெருக்கமான நேரத்திலே இந்த ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலிருந்து ஆண்டவர் தாவீதை பாதுகாத்த அந்த அற்புதமான சூழ்நிலையை அனுபவித்து இந்த வார்த்தையை இங்கு பதிவு செய்கிறார் தாவீது. அதுபோல இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எதிராக எழும்புகின்ற சத்துருக்கள், இந்த உபத்திரம், இந்த உலகத்தின் மூலமாய் தாக்கப்படுகிற உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், நான் என்ன செய்வேன் என்று கதறுகின்ற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் இந்த 30ஆம் சங்கீதம் 1 - 3 வசனங்களிலே தாவீது அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தின் மூலமாய் நாம் நல்ல ஒரு சிந்தனையை பெற முடிகிறது. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட உபத்திரவமான சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது நம்மை விடுவிப்பார், நம்மை காப்பார், நம்மை தூக்கி எடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.